ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோலர் கோஸ்டர் எபிசோட் 6 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி அவங்க பண்ணிகிட்ருக்கும் போது தான் அந்த இடத்துக்கு பியூரு நைட் ட்ரெஸ்ஸோடு வராங்க. வந்து என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டு நர்வஸாக பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லையா, திடீர்னு இவங்கள அந்த இடத்துல எதிர்பார்க்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு சரி எல்லாத்தையும் எடுத்து வை, குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு யாரும் அப்படியா சரி சீக்கிரம் போயிட்டு வா, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணுறேன், நிறைய ஃபுட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஸோ சீக்கிரம் சாப்பிட்ணும் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஓகே ஜஸ்ட் அ மினிட்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. போகும்போது கூட இவங்கள ஒரு மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு தயக்கத்தோடையே தான் போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போது ஒரு கால் வருது. அந்த காலை போய் எடுத்து பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அவங்களுடைய ஸ்டுடியோ மாதிரியே இங்கேயும் ட்ராயிங் பண்ணுறதுக்காக ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை போய் பார்க்கலாம், இவங்களோட ட்ராயிங் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. கிட்ட போய் பார்த்தா ஃபேஸ் இவங்க ஃபேஸ் மாதிரி தெரியல, பாதி தான் பார்த்துருக்காங்க, பேலன்ஸை பார்க்கல. ஸோ ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. அப்போ தான் யோசித்து பார்க்குறாங்க. அதாவது இவங்கள ஒரு நாள் பெயிண்டிங் பண்ணும் போது இவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் உன்னை நான் தான் வரையணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா நீ வரைகிறதுல பெஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் என்ன வரைகிறதுல நீ மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி யார் பியூர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை யோசித்து பார்த்துட்டு அப்படியே கிளாத் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே யாரோ வந்த மாதிரி இருக்குது. நம்ம பியூர் தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க போல். ஸோ இப்போ 2 பேரும் சாப்பிட்றதுக்கு 2 பேரும் வந்து உட்காடுறாங்க. இப்போ என்ன இவ்வளோ ஃபுட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கு, இவ்வளோத்தையும் சாப்பிட்ணுமா, சடனாக என்ன ஒரு விசிட்டுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லி யார் சொல்கிறாங்க. அதுக்கு பியூரு, பரவாயில்லையே என்ன மிஸ் பண்ண கூட ஆள் இருக்கு போலையே, மிஸ் பண்ண வைக்கிறேன் நான் ஒன்றுன்னு சொல்லி கேட்டா எப்போவுமேன்னு சொல்லி யாரும் சொல்கிறாங்க. அதுவும் அந்த இன்னொரு பர்சன் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு நம்ம பியூரோட ஃபேஸ் அப்படியே மாறிடுது. அப்போ தான் நம்ம யார் என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னோட ஃபீலிங்ஸை நீ ஹைட் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது, ஏன்னா நீ என்ன ஃபீலிங்கில் இருக்கன்னு உன் ஃபேஸை பார்த்தே நான் சொல்லிடுவேன். சரி நீ சூஸ் பண்ணிட்டியா, யார் கூட இருக்க போகிற, யார் உன் கூட லைஃப்பில் இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்டால் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏன்னா நீ எடுக்கிற முடிவில் தான் இதோட முடிவு இருக்குது, ஸோ உன் முடிவு என்னன்னு சொல்லி அப்படி கேட்குறாங்க. ஜஸ்ட் நீ இதை சூஸ் மட்டும் பண்ணு, நீ எதை சூஸ் பண்ணாலும் என்ன டெசிஷன் எடுத்தாலும் அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி யாரும் சொல்கிறாங்க. அதுக்கு பியூரு, இதை முடிவு பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, ஏன்னா நான் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பேன்னு நானே நினைக்கலன்னு பியூர் சொல்கிறாங்க. இப்போ இங்கே யாரோ கீபோர்டு வாசிக்கிறத காட்டுறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம லாஃப்ட் தான். லாஃப்ட் அப்படியே சோகமாக உட்காந்துட்டு கீபோர்டு ப்ளே பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் போது அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் ஓடுது மைண்டுக்குள்ளே. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க சீட் பெல்ட் எடுத்து போட்டு விட்டது, இவங்க அவங்களுடைய ஆர்ட் ஸ்டுடியோவில் மீட் பண்ணது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனையும் அப்படியே யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க சாப்பிட்டது, கடைசியாக நீ சேடாக இருக்கியான்னு சொல்லி கேட்டது, இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்ருக்கும் போது அந்த இடத்துக்கு அவங்க அண்ணன் வராரு. வந்ததுமே என்ன பியூரை பற்றி யோசிச்சுட்ருக்கியான்னு தான் வார்த்தையை கேட்குறாரு. அதுக்கு இவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அண்ணன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதான் இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீயும் தான் யாரை ரொம்ப நாளாக லவ் பண்ண, அதுவும் இப்படி சக்ஸஸ் ஆகாமல் போயிட்டேன்னு சொல்லும் போது, ஆமாம் நான் தான் பண்ணினேன், அவள் என்ன பண்ணலையே, அதுக்கு என்ன பண்ணுறது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சீனை பார்த்தீங்கன்னா 2 பேரையும் ஒரே ஃப்ரேமில் காமிச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க யார் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க பியூர் இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் இல்லாமல் நாம் 2 பேரும் எப்படி வாழ போகிறோமோங்கிற மாதிரி அண்ணனும் தங்கச்சியும் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. 2த்தையும் இதை விட அழகாக காட்டவே முடியாது.
பியூர் உன்னை லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் தங்கச்சிக்கிட்ட கேட்குறாங்க. இல்லை, எனக்கு தெரியல. நான் என்றைக்குமே அந்த கொஸ்டினை அவளை கேட்டதே கிடையாது. அதுக்கு எனக்கு தைரியமும் இல்லை. எங்கே ஆன்சர் தப்பாக வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாதுன்னு லாஃப்ட்டும் சொல்கிறாங்க. அதுக்கு லேம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, நாம் ஒருத்தவங்களை லவ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அவங்க எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அவங்க ஹாப்பியாக இல்லைன்னா நம்மளாலையும் ஹாப்பியாக இருக்க முடியாது. நாம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே அவங்க நம்மளை எப்படியாவது நம்ம கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறோம்ல. ஆனால் அப்படி கூட வச்சுக்கணும்னு நினைக்கிற அந்த ஆள் யார்? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்கள எதுக்கு நம்ம சண்டைலாம் போட்டு கூட வச்சுக்கணும்? அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு அவங்க போகட்டுமேன்னு சொல்லி அவங்க அண்ணனும் ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு. யாருக்காக தான் நான் விட்டு கொடுத்தேன்னு அவங்க அண்ணன் சொன்னதும் இங்கே நம்ம லாஃப்ட்டும் அதே தான் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஹாப்பியாக இருக்கணும் தான் நானும் அப்படி கம்முன்னு வந்துட்டேன். இதை பற்றி நீ அப்பா அம்மா கிட்ட சொல்லாத. நான் இப்படி பிரேக்கப் ஆகிட்டு அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் அம்மா அப்பா கிட்ட சொல்லாத. நான் இதுலேருந்து சீக்கிரம் வெளில வந்துடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு லாஃப்டே சொல்கிறாங்க. ஷுவரா, ஓகேவான்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்டதும் ஓகே தாங்கிறாங்க. அப்புறம் அண்ணனும் போய் பக்கத்துலேயே உட்காந்துட்டு தோல் மேலே கை போட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்கிறாரு. யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி அண்ணனுங்கள்லாம் நம்ம ஊரில் சான்ஸே கிடையாது. இந்நேரம் இந்த பொண்ணு எந்த நிலைமையில இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. இதெல்லாம் கண்டிப்பாக தாய்லாந்தில் தான்ப்பா நடக்கும். இப்போது இங்கே நம்ம பியூரையும் யாரையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா? அதை தான் யார் கேட்குறாங்க, நீ என்ன யோசிச்சு வச்சுருக்க, உன் முடிவை சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பியூரு நான் ஏன் சூஸ் பண்ணணும், எதுக்கு சூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. நீ சூஸ் பண்ணலன்னா இங்கே எதுவுமே முடியாது, எல்லாமே அப்படி அப்படியே நிற்கும். யோசிச்சு பாரு, ஒரு ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எப்படி வாழ முடியும்? நீ ஒரே நேரத்தில் 2 பேர் கூடயும் வாழ முடியுமா? அது அதை விட தப்பாயிடாதான்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிற யாருன்னு சொல்லிட்டு யாரை திட்டுறாங்க. ஆமாம், நீ ஒரு முடிவு எடுக்கலைன்னா அதுதானே நடக்கும். கண்டிப்பாக நீ யாராவது ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் அதுக்கு பியூரு நான் ஏன் சூஸ் பண்ணணும் சொல்லு, எனக்கு எதை சூஸ் பண்ணுறேன்னு தெரியல, நீனே சொல்லு. நான் எதுக்காக யாரோ ஒரு ஆளை சூஸ் பண்ணணும்? அப்படி பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயமா எனக்கு தெரியலன்னு சொன்னதும் அதுக்கு யார் என்னால் சூஸ் பண்ண முடியாதுன்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா ஒன்றையும் இன்னொருத்தவங்களுக்கும் நடுவில் நான் புகுந்து என்னால் ஒன்று இப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அதுக்கு டென்ஷன் ஆகி நம்ம பியூர் திட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணது யார்? அது நீ தானே. நல்லா யோசிச்சு பாரு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னை நிற்க வச்சது யார்? அது நீ தான். அன்னைக்கு மட்டும் என்ன செலக்ட் பண்ணியிருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? அதை விட்டுட்டு நீ இன்னொரு பையனை போய் செலக்ட் பண்ணதுனால தானே நான் தனியாக இருந்து இந்த மாதிரியான ஒரு மோசமான சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறேன். எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ நீ தான் சொல்லணும், நான் எதை சூஸ் பண்ணணும் சொல்லு. எனக்கு தெரியல, நீனே சொல்லு. நீ தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்னை விட்டுட்டு போனேன், அப்போ நீனே சொல்லுன்னு சொன்னதும் யார் டக்குன்னு எனக்கு உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, அதாவது நீ என்ன தான் சூஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் உனக்கு எது ஹாப்பியோ அதுதான் எனக்கும் வேணும். அதாவது இன்டைரக்டாக சொல்கிறாங்க, நீ அந்த பொண்ணு கூட இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பேன்னு எனக்கு தெரியுது, ஸோ நீ அவ கூடயே இருங்கிற மாதிரி. உனக்கும் தெரியும் உனக்கு அந்த பர்சனை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு உனக்கே தெரியல. அதனால தான் அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற பொண்ணு அவள் தானே அது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா உன் மனசில் நினச்சிருந்த பொண்ணை இப்படி வரைஞ்சிருப்பானு எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நீ அவ கூடயே இருன்னு சொல்லிட்டு யாரும் சொல்கிறாங்க. அதுக்கு பியூர் அழுகுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு அழுக வருது அவங்களுக்கு. எனக்கு நல்லா தெரியுது பியூர், நீ செலக்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீ ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்ட. அந்த பொண்ணு தான் வேணும்னு நீ செலக்ட் பண்ணிட்ட. உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அவன் மேலே தான் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன் ஃபீலிங்ஸை நீ மறைக்கணும்னு நினச்சா கூட என்கிட்ட மறைக்க முடியாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த பொண்ணு மேலே உனக்கு இருக்குங்கிற விஷயத்த அந்த பொண்ணுக்கிட்ட முதல்ல சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதை சொன்னதும் இவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரின்னு சொல்லிட்டு இவங்க சாரி சொல்ல, இட்ஸ் ஓகே, ஒன்றும் இல்லை, நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும், இதுக்காக நீ அழுகணும் என்ற சாரி சொல்லணும் எந்த அவசியமும் இல்லைன்னு அப்படியே யார் சொல்கிறாங்க.
2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளாஷ்பேக்லாம் போகுது. யாரும் பியூரும் எப்படிலாம் இருந்தாங்க, இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இவங்க 3 பேரும் எப்படிலாம் மீட் பண்ணாங்க, அந்த பழைய ஸ்டோரி, அதுக்கப்புறம் லாஃப்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசித்து பார்த்து அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யார் அப்படி அவங்க கேண்டோ விட்டு வெளில வந்து அங்கே நின்று அழுகுறாங்க, கதறி கதறி அழுகுறாங்க. அவங்களால இதை தாங்கவே முடியல. ஏன்னா 2 பேருமே அப்படி தான் 3 வருஷமாக எப்படியா இவளுக்கு வந்து என்ன தைரியம்னா அவள் எங்கேயும் போகலை, நமக்காக வெயிட் பண்ணுறா அப்படின்னும், அவளுக்கு எப்படியாவது நம்மக்கிட்ட வந்துடுவானோ இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்படி நடக்கும்னு 2 பேருமே எதிர்பார்க்கல. ஸோ வெளில வந்த யார் பயங்கரமாக தேம்பி அழுகுறாங்க. அவங்க வாயாலேயே சரி நீ அந்த பொண்ணு கூடயே போகணும்னு சொல்கிற அளவுக்கு இந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சுங்கிறத அவங்களால தாங்க முடியலை. கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அழுகை வந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்குள்ள. இதோட செகண்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.